தயவு செய்து நீங்க அரசியல் கொள்கையில் எதுவான இருக்கட்டும், ஆனால் ஜாதி மத அந்த வன்மத்தை தூண்டுற இயக்கங்கள் தலைவர்களை புறக்கணிங்கன்னு தான் நான் 7 வருஷமா சொல்லிட்டு இருக்கிறேன். இது தமிழ்நாட்டில் கூட அவங்க யூபியிலே பண்ணட்டும், ஆனா பெரியார்கள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இவங்க மதவாத சக்திகளுக்கு நம்ம என்னைக்கு இடம் கொடுக்க கூடாதுன்னு என்னுடைய வேண்டுகோள். மாமா நவாஸ் கனியை பொறுத்த வரைக்கும் என்னோட கூட இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர் அவரும் ஒரு கண்ணியமான ஒரு மனிதர். ஒரு விமான நிலையம் பொறுத்த வரைக்கும் அது இன்னைக்கு தமிழ்நாடுடைய வளர்ச்சிக்கு மிகவும் தேவையான ஒரு திட்டம். அது நம்ம யாரும் மறந்துடக்கூடாது. கிட்டத்தட்ட இன்னைக்கு சென்னை ஏர்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் அது பியாண்ட் கெப்பாசிட்டி, இதுக்கு மேலே அங்கே வேற விமானங்கள் இயக்க முடியாத அளவுக்கு அந்த சேச்சுரேஷன் லெவல் அது அடைஞ்சிருச்சு. இன்னைக்கு வெளிநாடுகளுக்கு நம்ம செல்லணும்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா, ஹைதராபாத்லேருந்து ஆந்திரா மாநிலத்திலேருந்து கர்நாடகாவிலேருந்து சென்னைக்கு விமானத்தில் போயிட்டு இருந்தாங்க. ஆனால் அதெல்லாம் மாறி இப்போது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க வெளிநாடுகளுக்கு சில நாடுகளுக்கு போனோன்னா சென்னையிலேருந்து பிற ஊர்லேருந்து பெங்களூருக்கும் போய் ஹைதராபாத்துக்கு போக வேண்டிய ஒரு அவல நிலை இன்னைக்கு இருக்குது. அதற்கு காரணம் சென்னை விமான விரிவாக்கம். அது செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. ஏன்னா மொத்தமே அந்த ஏற்கிறது எல்லாம் எக்ஸாஸ்ட் ஆயிடுச்சு. ஆனால் இன்னைக்கு கர்நாடகா ஏர்போர்ட்டுக்கு நிகராக, ஹைதராபாத் ஏர்போர்ட்டுக்கு நிகராக இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு புதிய விமானம் சென்னை பக்கத்தில், சென்னை ரொம்ப தள்ளி போக முடியாது. தமிழ்நாடுடைய தலைநகரம் சென்னைக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 70-60 கிலோமீட்டருக்குள்ளே தான் பார்க்க முடியும். அதனால அங்கே பரந்தூர் பல இடங்கள் அவங்க சர்வே பண்ணாங்க. பல இடங்களை சர்வே பண்ணி கடைசியாக பரந்தூர் தான் அவங்க இது பண்ணாங்க. அப்படி பரந்தூர் எடுக்கும் பொழுது அங்கே இருக்கிற சில கிராமங்கள் விவசாயிகள் பாதிக்கப்படுற நிகழ்வு அது உண்மைதான். அப்போ அந்த விவசாயிகளுக்கு அவங்களுடைய கோரிக்கையிலும் பொறுத்த வரைக்கும் நியாயமான கோரிக்கைகள் தான். அப்போ அந்த விவசாயிகள் அந்த விவசாய நிலங்களுக்கும் நம்ம அதே மாதிரி நீர்நிலைகளுக்கும் பொறுத்த வரைக்கும் நம்ம எந்தவித பாதிப்புகள் முடிஞ்ச வரைக்கும் அந்த இதை அரசாங்கம் கண்டிப்பாக அங்கே மேற்கொள்ளுவாங்கங்கிறதா மதிமுகவுடைய நிலைமை. சென்னை விமான நிலையத்தில் இப்போ இருக்கிற விமான நிலையத்தில் இனிமேல் விரிவாக்கம் செய்ய முடியாது. நமக்கு புதிய கிட்டத்தட்ட 5000 ஏக்கர் தேவைப்படுது. அப்படி 5000 ஏக்கர் தேவைப்படும் போது பல இடங்களில் ஆய்வு செஞ்சு இன்னைக்கு பரந்தூர் அவங்க இது பண்ணியிருக்கிறாங்க, பரிந்துரை பண்ணியிருக்கிறாங்க. அதனால் அங்கே அமையும் பொழுது நீங்கள் நீர்நிலைகளாக இருக்கட்டும், விவசாய நிலங்களாக இருக்கட்டும், குறைஞ்சபட்சம் ஏதாவது அந்த விவசாய நிலங்களுக்கு அந்த விவசாயிகளுக்கு அது பாதகம் இல்லாத மாதிரி பண்ண வேண்டியது அரசாங்க கடமை. அரசாங்கம் அந்த முயற்சியில் இருக்கிறாங்க. இதில் என்னன்னா அண்ணன் திருமாவளவன் பொறுத்த வரைக்கும் அவரும் இதே கருத்தை சொல்லியிருக்கிறார். அங்கே இருக்கிற பரந்தூர் விமான நிலையம் அமையறதை பற்றி அவருக்கு இது கிடையாது, எந்த வருத்தமும் கிடையாது. அவர் எந்த தடையும் தடைக்கான ஒரு இது நான் சொல்ல போகிறது கிடையாது. ஆனால் அங்கே இருக்கிற விவசாயிகளோ இல்லை விவசாய நிலங்களுக்கு உண்டான பாதிப்பு வரக்கூடாது அண்ணனுடையது. அதுதான் மதிமுகவுடைய கருத்தும் கூட. அரசு தேர்ந்தெடுக்கிற நிலத்தை 15க்கும் மேற்பட்ட ஏரியில் இருக்கு. இந்த ஏரியில் நிரம்பி வழியும்போது சென்னை அதிகமாக பாதிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அது அதாவது நீங்கள் ஏற்கனவே சகோதரர் பத்திரிகையாளர்கிட்ட உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா, ஒரு திட்டம் நீங்கள் உடனே டங்ஸ்டனோட அடுத்த சில பேர் கனெக்ட் பண்ணுவாங்க. எந்த ஒரு திட்டம் இருந்தாலுமே அந்த திட்டத்தை செயல்படுத்தும் போது, அதாவது பொதுமக்கள் நலன் கருதி அந்த மாநில நலன் கருதி அந்த திட்டத்தை செயல்படுத்தும் போது குறைஞ்சபட்ச பாதிப்புகள் இருக்க தான் செய்யும். அதை நம்ம தவிர்க்க முடியாது. அதே வேளையில் பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த இடத்துக்கு பதில் வேறு இடம் பண்ண முடியுமா? அப்போ அந்த இடத்த தேர்ந்தெடுக்கிறதா நம்மளுடைய கோரிக்கை, ஜனங்களுடைய கோரிக்கை, மக்களோட கோரிக்கை. அப்போது நீங்கள் சொல்கிற நீர்நிலைகள் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 5000 ஏக்கர் எடுக்கிறாங்க. 5000 ஏக்கர் எடுக்கும்போது கண்டிப்பாக அங்கே நீர்நிலை இருக்க தான் செய்யும். நான் சொல்கிறது, நீங்கள் ஒரு ஆய்வு கிட்டத்தட்ட பல வருஷமாக அந்த ஆய்வு பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க விவசாயம் அல்லாத நிலங்கள் இந்த மாதிரி சுற்றுச்சூழல் பாதிப்பு இல்லாத ஒரு தான் பகுதியை தேர்ந்தெடுக்குன்னு சொல்லி தமிழக அரசு அந்த எல்லா அதிகாரிகளும் இதை பல வருஷமாக இதை இது பண்ணியிருக்கிறாங்க. அதன்படி இந்த இடத்த இது பண்ணியிருக்காங்க. இதுலேயுமே குறைந்தபட்சம் இயற்கைக்கோ சரி, நீங்கள் சொல்கிற மாதிரி சுற்றுச்சூழலுக்கோ இல்லை அதை சார்ந்த அந்த வாழும் மக்களுக்கோ பாதிப்பு இல்லாத மாதிரி அவங்க கொண்டு வரணும் தான் எங்களுடைய இது. ஆனால் தவிர்க்கும் சில நேரங்களை பொறுத்த வரைக்கும் குறைஞ்சபட்சம் மினிமம் டேமேஜோடு அது பண்ணணுங்கிறது. இதே நீங்கள் மதுரையில் டங்ஸ்டன் எடுத்துக்கிட்டிங்கன்னா முழுக்க அந்த நாயக்கர்பட்டி அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முழுக்க கிட்டத்தட்ட 2022 அது ஹை பயோடைவர்சிட்டி சைட்டுன்னு சொல்லிட்டு நம்முடைய தமிழக அரசாங்கம் அதை அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க. அறிவிப்பு கொடுத்து அங்கே பொறுத்த வரைக்கும் விவசாயம் பொறுத்த வரைக்கும் அது அந்த மாதிரி இடங்கள் வேற எங்கே இருக்கு பார்க்க முடியாது. அதாவது தமிழ்நாடு, அதாவது அந்த தமிழ்நாட்டுடைய வரலாறு, நீங்கள் அங்கே சில சமண அந்த படுகைகள் ப்ளஸ் இந்த பழைய அந்த கோயில்கள், அதாவது ரொம்ப பழங்கான கோயில்கள், இந்த குறிப்புகள், நிறைய விஷயங்கள். அதே நேரத்தில் அங்கே அரிய வகை பறவைகள், சில விலங்குகள் எல்லாமே இங்கே இருக்குது. இது போன்றது பக்கத்தில் இது போன்ற இடங்கள் பார்க்க முடியாது.
அதனால தான் என்னன்னா அந்த மாதிரி எதை நீங்கள் எடுக்கவே கூடாதுன்னு இப்போ அந்த பகுதி மக்களும் சரி, தமிழ்நாடு அரசும் சரி, எல்லா அரசியல் கட்சிகளும் அதை வலியுறுத்தி சொன்னாங்க. இதே நேரத்தில் வந்து நீங்கள் பரந்தூர் எடுத்துக்கிட்டே வச்சுக்கோங்க, சென்னைக்கு சுற்றி வட்டாரத்தில் 70 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் அந்த ரேடியஸில் வந்து ஒரு இடத்த 5000 ஏக்கர் எடுக்குன்னு சொல்லும்போது அது சிலது நம்ம தவிர்க்க முடியாது என்னுடைய கருத்து. முதல் படை வீடான திருப்பரங்குன்றத்தில் வந்து நவாஸ்கனி எம்பி வந்து அசைவ உணவு சாப்பிட்டாருன்னு சொல்லி செய்தியெல்லாம் அது வந்து மிகவும் பொய்யான செய்தி, தவறான செய்தி. பத்திரிகை நண்பர்கள், நீங்கள் ஊடக நண்பர்கள், இன்னைக்கு நான் சொல்லிக்கிறேன். நான் மாமா நவாஸ்கனியை பொறுத்த வரைக்கும் என்னோட கூட இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர் அவரும் ஒருத்தர், ஒரு கண்ணியமான ஒரு மனிதர். அவரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி செயல்கள், அதாவது மத துவேஷத்தை, மத கலவரத்தை உருவாக்குற அளவுக்கு இல்லை, பிற இந்து மதத்தை அவமதிக்கிற மாதிரி ஒரு நபர் இருக்கவே முடியாது. அவர் அங்கே வந்து அந்த மாதிரி அந்த நம்ம இந்து மதங்களை இந்து மதத்தை பின்பற்றவங்களை மனசை நோயடிக்கிற மாதிரி அவர் அந்த மாதிரி செயலில் ஈடுபட்டிருக்க வாய்ப்பே கிடையாது. அவருடைய அறிக்கையை நான் படித்தேன். நான் அவர் சாப்பிடலாது. அதே நேரத்தில் என்னன்னா அங்கே இருக்கிற பிரச்சனை என்னென்னா, நீங்கள் திருப்பரங்குன்றத்தில் நீங்கள் விஸ்வநாதர், காசி விஸ்வநாதர் கோயில் இருக்குன்னு நினைக்கிறேன், அந்த விஸ்வநாதர் கோயில் இருக்குது. அதே வேளையில் வந்து அங்கே தர்கா, செகந்தர் தர்கா வந்து அதுவுமே இன்னைக்கு இல்லை, 100 வருஷத்து மேலே இருக்குது. அங்கே இந்துக்களும் சரி, இஸ்லாமியரும் சரி, எல்லாம் ஒரு நல்ல ஒரு நட்புறவில், ஒரு நல்லிணக்கத்தில் அங்கே போய் வழிபட்டுட்டு இருக்கிறாங்க. இது பல வருஷமாக இருக்குது. அதே நேரத்தில் இந்த தர்காவுக்கும் இந்துக்கள் போகிறாங்க. இது மாதிரி ஒரு நல்ல ஒரு நட்புறவு இருக்கிற அந்த பகுதியில் வேணுனே இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்குள்ளேயே ஒரு பிரச்சனை வரணும், ஒரு பிரச்சனையை உருவாக்கணுங்கிற இதில் வந்து இந்த மதவாத சக்தின்னு சொன்னால் உங்களுக்கு யாருன்னு தெரியும் உங்களுக்கு. அந்த சக்தியில் வேணே ஒரு வதந்தியை பரப்பி இருக்கிறாங்க. அவங்க என்னன்னா அங்கே காலங்காலமாக இன்னைக்கு இல்லை, 100 வருஷமா வந்து அந்த தர்காவுக்கு போய் அங்கே சில நாட்களில் வந்து அங்கே வழிபட்டு அங்கே வந்து அவங்க இறைச்சி அந்த மாமிசம் சாப்பிட்ற வழக்கம் உண்டு. அது வந்து அங்கே இருக்க இஸ்லாமியர்கள் சரி, அவங்க சார்ந்த இந்து நண்பர்களும் சேர்ந்து அங்கே போய் சாப்பிட்ற வழக்கம் இன்னைக்கு இல்லை, 100 வருஷமா இருக்கு. இதுக்கு போகிற பாதை, விஸ்வநாதர் கோயிலுக்கு போகிற பாதை வேற, தர்காவுக்கு போகிற பாதை வேற. ஆனால் ஏதோ இங்கே போய் அவர் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் நவாஸ்கனி வந்து அங்கே போய் இந்து மனங்களை புண்படுற மாதிரி, நம்ம இந்துக்களை அதோடைய பாரம்பரியத்தை இழிவுபடுத்துகிற மாதிரி அங்கே போய் புலால் உணவு, அதாவது இந்த மாமிச உணவை அங்கே சாப்பிட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு தவறான செய்தியை பரப்பி அது மூலியமா நம்ம தமிழ்நாட்டில் வந்து இது போன்ற முயற்சிகள் நிறைய செஞ்சுட்டு இருக்காங்க. சமீபத்தில் ஒரு 10 வருஷமா நிறைய செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால தான் நான் சொல்றேன், நான் தயவு செய்து நீங்க அரசியல் கொள்கையில் எப்படி எதுவான இருக்கட்டும், ஆனால் ஜாதி மத அந்த வன்மத்தை தூண்டுற இயக்கங்கள் தலைவர்களை புறக்கணிங்கன்னு தான் நான் 7 வருஷமா சொல்லிட்டு இருக்கிறேன். நான் இது தமிழ்நாட்டுக்கு கூட அவங்க யூபியிலே பண்ணட்டும், மத்திய பிரதேசில் பண்ணட்டும், ஆனா பெரியார்பன் தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் இவங்க மதவாத சக்திகளுக்கு நம்ம என்னைக்கு இடம் கொடுக்க கூடாதுன்னு என்னுடைய வேண்டுகோள். பாஜக தலைவர் அண்ணாமலை வந்து பெரியாரை வைத்து நாங்கள் அரசியல் செய்யவில்லை ஒரு பேட்டியில் அதை எப்படி மதிமுக எப்படி? சகோதரர் அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் அவர் படித்து இன்னைக்கு ஐபிஎஸ் அதிகாரி ஆகி இன்னைக்கு எல்லாம் இன்னைக்கு அரசியல் வந்த பிறகு என்ன சொல்கிறாங்க, அவருடைய பெரிய இது என்ன பிம்பம் என்னன்னா, ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரு, ஐஏஎம்ல எம்பிஏ பண்ணார், செஞ்சார், சிறந்த ஒரு படித்த ஒரு இளைஞர் சொல்கிறாங்க. இந்த படிப்பு எங்கேருந்து வந்தது? தந்தை பெரியார் இல்லாமல் அண்ணாமலை வந்து இன்னைக்கு ஐபிஎஸ் ஆகிருக்க முடியாது. அவர் மாத்திரம் கிடையாது, பிற்படுத்தப்பட்ட மக்கள், பட்டியலின மக்கள் யாருமே இன்னைக்கு சமூகத்தில் இன்னைக்கு முன்னேறி இருக்க முடியாது. பொதுவாக வந்து என்னன்னா, சமூகத்தை ஜாதி விட்டுருங்க, நீங்கள் ஆண் பெண் இன்னைக்கு ஒரு காலத்தில் வந்து பெண்கள் வந்து படிக்கக்கூடாது, வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது, சீக்கிரமே 10, 12 வயசு 13 வயசுலேயே திருமணம் குழந்தை திருமணம் இருந்தது. இது எல்லாத்தையும் மாற்றி இன்னைக்கு பெண்கள் இன்னைக்கு ஆண்களுக்கு நிகராக இருக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் பெரியார் தான். அதனால தான் அவர் இவி ராமசாமி நாயக்கரை வந்து பெரியார் நம்ம சொல்ல பெண்கள் அந்த பட்டத்தை கொடுத்தாங்க. இதனால இன்னைக்கு சமூக முன்னேற்றம் இன்னைக்கு இந்தியாவிலேயே நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இதில் முதன்மையாக இருக்குன்னா நீங்கள் சமூக நீதி இந்த திராவிட இயக்க கொள்கைகளை நிற்கணும். அதுக்கு காரணம் வந்து பெரியார் தான். நீங்கள் சகோதரர் அண்ணாமலை சொல்கிறார் பெரியார் எல்லாம் இங்கே அரசியல் கிடையாதுங்க. இப்போ நான் ஒரு இந்து கோயில்களுக்கு போகிறேன், வெளிப்படையாக சொல்லியிருக்கிறேன். நான் கோயிலுக்கு போகிறேன், திராவிட இயக்கத்தில் இருந்தாலுமே கடவுள் மரபு எனக்கு கிடையாது, எங்கள் தலைவருக்கு இருக்குது, பிற இயக்க தோழர் இருக்குது. என்னை பொறுத்தவரை எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது. பெரியாருடைய பெருமானுடைய தீவிர பக்தன். அதே நேரத்தில் நான் ஒன்று சொல்லுவேன், சில பேர் ஒன்று சொல்லுவேன், பழைய பெரியாருடைய கருத்துக்களை சொல்லி இவர் வந்து இந்துக்களை எதிரின்னு சொல்லுவாங்க. அந்த பெரியார் இல்லைன்னா நம்மள மாதிரி ஜனங்க கோயிலுக்குள்ளேயே போயிருக்க முடியாதுங்க. கோயிலுக்கு கேட் பாஸ் போட்டவரே நம்ம பெரியார் தான். நம்மள மாதிரி ஆட்களுக்கு அண்ணாமலை, சகோதரர் அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன கஷ்டமா இருக்குன்னா, சகோதரர் அண்ணாமலை போன்றவங்க இவங்கெல்லாம் வந்து, அதாவது நீங்கள் அரசியல் நீங்கள் எதிரிங்க செய்யுங்க, ஆனால் மத வெறிய ஜாதி வெறிய தூண்டுற இயக்கத்தில் போய் நீங்கள் போய் பணியாற்றக்கூடாது. என்னுடைய வேண்டுகோள், வெளியே வாங்க, தயவு செய்து உங்க இயக்கத்தை விட்டு வெளியே வாங்க. நீங்க தனியாக கட்சி கூட ஆரம்பிங்க, ஆனா அந்த பாஜக இருக்கக்கூடாது. நீங்க ஆளுநர் மாளிகை தரக்கூடிய தேநீர் விருது வந்து மதிமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் வந்து புறக்கணிக்கிறதா சொல்லியிருக்காங்க.
திமுகவும் இந்த தேநீர் விருதை வந்து புறக்கணிக்குமா? கண்டிப்பாக புறக்கணிக்கும். முதலமைச்சர் அண்ணன் தளபதியை பொறுத்த வரைக்கும் அவர் பலமுறை நம்முடைய ஆளுநருடைய தவறான மக்கள் விரோத போக்கை வந்து சுட்டி காமிச்சிருக்கிறார். சமீபத்தில் கூட நீங்கள் சட்டமன்றத்தில் என்ன பண்ணாருன்னு தெரியும். நம்முடைய போன வருஷம் என்ன அதே தான் பண்ணார். நம்மளுடைய தமிழர் தலைவர்கள் ஐயா காமராஜ்லேருந்து பேரறிஞர் அண்ணாலேருந்து அம்பேத்கர் ஐயாலேருந்து யார் பேரையும் அவர் உச்சரிக்கலை. அன்னைக்கு அவர் பேசி முடிச்சுட்டு அன்னைக்கு தேசிய கீதத்தை பற்றி பாடுறதுக்கு கூட அவர் கிளம்பிட்டார். இந்த வருஷம் என்னன்னா மொத்தத்திலேயே வந்து அவர் புறக்கணிச்சுட்டு போயிருக்கிறாரு. தொடர்ந்து பொறுத்த வரைக்கும் இந்த அரசாங்கத்துக்கும் சரி, மக்கள் நலத்திட்டங்களை சிறப்பான மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்த நம்ம தமிழக அரசுக்கும் பெரிய இடைஞ்சலா நம்ம ஆளுநர் ரவி மாத்திரம் கிடையாதுங்க. இந்தியாவில் இங்கெங்கெல்லாம் பாஜக இருக்காங்களா ஒரே ஃபார்முலா தான். அவங்க ஒரு கோச்சிங் சென்டர் மாதிரி வச்சு ஒரு மாநிலத்துக்கு ஒரு ஆளுநர் போனா ஒரு கோச்சிங் சென்டர் மாதிரி வச்சிருக்காங்க. இப்படி நீ பண்ணணும். ஏன்னா இங்க பண்றதுதான் கேரளாவில் இருக்கிற ஆளுநர் பண்றாரு. எப்படி நம்முடைய கல்வி நிறுவனங்களை தலையிடுறது, நம்முடைய மக்களோட திட்டங்களுக்கு எதிராக வந்து அவங்க செயல்படுறது, எதுக்கு எடுத்தாலும் ஒரு தடையா இருக்கிறது வந்து இங்க இருக்க தமிழ்நாட்டு ஆளுநர் ரவி மாத்திரம் கிடையாதுங்க. நீங்க பக்கத்துல இருக்க கேரளாவா இருக்கட்டும், வெஸ்ட் பெங்காலா இருக்கட்டும், இல்ல டெல்லியா இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி சிந்தனை, ஒரே மாதிரி செயல்பாடு ஆளுநர்கள். இதுக்குதான் என்னன்னா மொத்தத்தில் வந்து என்னன்னா இங்க அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா தமிழ்நாடு அரசுங்கிறது இவங்க செயல்படுறாங்க. இவங்களுக்கு என்னென்ன முட்டுக்கட்டைகள் கொடுக்குமா, நிதி நெருக்கடி, சரி ஏதோ ஒரு விதத்துல அந்த நிதியை கொண்டு வந்து செயல்படுத்துறாங்களா, அப்போ அது அந்த திட்டத்துக்கு ஒரு நெருக்கடி இப்படின்னு சொல்லி தம்பிக்கை வச்சு மக்கள் மனத்துல ஒரு கெட்ட பேரை ஒரு அவப்பேரை உருவாக்கி அதன் மூலியமா நம்ம அரசியல் ஆதாயம் தேடுறத பாஜகவுடைய விருப்பம், பாஜக ஒன்றிய அரசுடைய விருப்பம். அதற்கு கைக்கூலியாக செயல்படுவர் தான் நம்முடைய ஆளுநர் ரவி. இது அவருடைய தேநீர் விருது கண்டிப்பாக முதலமைச்சர் அவர் செல்ல மாட்டாங்கிற நம்பிக்கை இருக்குது. நான் அந்த அண்ணன் சீமானை பற்றி மாத்திரம் நான் கருத்து கூற விரும்பல. ஒரே ஒரு தான் என்னுடைய பதில் என்னன்னா, பெரியார் இல்லாமல் நம்ம கிடையாதுங்க. சமூக நீதியும் சரி, இன்னைக்கு சமுதாய முன்னேற்றம் இன்னைக்கு பெரியார் இல்லாமல் கிடையாது. அதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். இன்னைக்கு வந்து அண்ணன் சீமானுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறாரு. அந்த கருத்துக்கள் பொறுத்த வரைக்கும் தமிழ் மக்களுக்கு நாளைய தமிழ் சமுதாயத்துக்கு நல்லது கிடையாதுன்னு நான் சொல்லுவேன். நான் அதாவது தமிழ்நாட்டை கெடுக்கிறதுக்காண்டி சில சக்திகள், மதவாத சக்திகள் இன்னைக்கு அவங்க கிட்டத்தட்ட வந்து 7-10 வருஷமா அவங்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம ஒரு காரணமாக ஆயிடக்கூடாது. அண்ணன் சீமானு என்னுடைய வேண்டுகோள். ஏற்கனவே இதுக்கு தெளிவாக நான் சொல்லிட்டேன். 2026 பிறகு திமுக கட்சியை இருக்காதுன்னு சொல்லி அண்ணாமலை வந்து சொல்லியிருக்காரு. இந்த கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? அண்ணன் சீமான் பொறுத்த வரைக்கும் சாரி யார் சொல்லியிருக்கிறாங்க? அண்ணாமலை. பார்த்தீங்கன்னா மாற்றி ஒரே பேர் வருது, 2 பேரும் சரி. அதாவது சகோதரர் அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் அவர் நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு ஜனநாயக நாட்டில் ஆளுங்கட்சியும் தேவை, எதிர்கட்சியும் தேவை. நீங்கள் ஒரு தேர்தல் களத்தில் வந்து நீங்கள் எங்களை சவால் விடலாம், நீங்கள் அந்த கட்சியை நீங்கள் தோற்கடிக்கலாம் செய்யலாம். ஆனால் இருக்கவே கூடாது, கட்சியே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அது வந்து ஆணவத்தின் உச்சகட்டம். திராவிட முன்னேற்ற கழகம் பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான ஒரு திராவிட இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிற இயக்கம்னு விட்டுருங்க. நீங்கள் பேரறிஞர் அண்ணாவால் உருவாக்கப்பட்ட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். நாங்கள் அதுலேருந்து வெளியே வந்தோம். இன்னைக்கு திராவிட இயக்கங்கள் பொறுத்த வரைக்கும் நீங்கள் திமுகன்னு கிடையாதுங்க, எந்த ஒரு இயக்கம் சரி, நீங்கள் அரசியல் இருக்கக்கூடாது அப்படிங்கிற சொல்லலாம். அது ஒரு தவறான ஒரு பேச்சு, அணுகுமுறை. நீங்கள் கொள்கை ரீதியாக நீங்கள் எதிருங்க செய்யுங்க. ஆனால் ரொம்ப இந்த மாதிரி வன்மத்தோடு எல்லாருக்கிட்ட சகோதரர் அண்ணாமலைக்கு மாத்திரம் கிடையாது, பொதுவாக என்ன சொல்கிறேன், கொள்கை ரீதியாக எதிருங்க செய்யுங்க, எல்லாம் பண்ணுங்க. ஆனால் இருக்கவே கூடாது, ஒழிச்சிருவேன் சொல்கிறதெல்லாம் வந்து தவறான ஒரு பேச்சு, தவறான ஒரு சிந்தனை.